மக்களுக்காக வாதாடி இருக்குது. அதான் பார்க்கணும். மக்களுக்காக போராடுகின்ற கட்சி அதிமுக கட்சி. இங்க கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் அனைத்தும் மக்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றனர். அவ்வப்போது எந்தெந்த இடத்துல மக்களுக்கு பிரச்சனை இருக்குதோ அந்தந்த இடத்துல எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏற்கனவே அவர்கள் மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கிறாங்க. மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக போராட்டங்களும் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆக அப்படி இருக்கின்ற பொழுது எதிர்ப்பு எங்க கிடைக்கும்? மக்களுக்காக யார் குரல் கொடுக்கிறாங்களோ அவருக்கு தானே கிடைக்கும், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. அதாவது அறிவிப்பு இல்லையெல்லாம் இருக்காதுங்க. எங்களுக்குள்ள பல இது இருக்குது, எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்குது. சில கட்சிகள் இருப்பாங்க, சில கட்சிகள் வைக்க மாட்டாங்க. போனதை கூட புதிய நீதி கட்சி எங்களோட இருந்து பணியாற்றினாங்க. அதனால நீங்க இந்த கட்சியில் சீட்டு இல்லை, அந்த சீட்டு கட்சியெல்லாம் நினைக்காதீங்க. எங்க கூட்டில் அங்க வைக்கின்ற கட்சிகள் அனைத்துமே ஒருமித்த கருத்தோடு இருக்கின்ற கட்சிகள். இடங்களுக்கு மேல தற்காலிக குட்டைகள் அமைத்து வாக்காளர்கள் அடைச்சு வச்சு சாப்பாடு, அவங்களுக்கு பிரியாணி, சரக்கு, காசு எல்லாம் கொடுக்கறதா இன்னைக்கு புகார் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே கடந்த தேர்தல் இதே மாதிரி அட்டூழியம் பண்ணிருக்காங்க. கொளத்தூர் அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில வாக்காளருடைய கைபேசி எண்ணை வாங்கி கூகுள் பே மூலமா பணம் அனுப்புறதா சொல்றாங்க. இதையெல்லாம் தயவு செய்து பத்திரிகையில போடுங்க, ஊடகத்துல போடுங்க, மக்களுக்கு தெரியட்டும். இதையெல்லாம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பொறுப்பு ஊடகத்துக்கும் பத்திரிகை தான். நாங்க தேர்தல் ஆணையத்துக்கு தான் கொடுப்போம். ஆனா பத்திரிகை என்பது, ஊடகம் என்பது மிகப்பெரிய ஆயுதம். இதை நீங்க பயன்படுத்தி நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை, நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு கரூர்ல பூரா கொட்டகை போட்டு வச்சிருக்காங்க. ஆடு மாடு அடைக்கிற மாதிரி மக்களை அடைக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. பணபலத்தை வச்சு மக்களை விலைக்கு வாங்கலாம் நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் நடக்காது. இவருடைய 5 ஆண்டுகால ஆட்சியை மக்கள் பார்த்துட்டாங்க. ஆக இன்றைக்கு மக்கள் இந்த ஆட்சியை தூக்கி எறிய தயாராகிவிட்டார்கள். எந்த கொட்டகை போட்டாலும் மக்கள் மக்களுடைய மனதை மாற்ற முடியாது. அதனால ஊடக நபர்கள், பத்திரிகை நபர்கள் அருள்கூர்ந்து வேண்டி கேட்டுக் கொள்வது, இந்த கொட்டையெல்லாம் காட்டுங்க. எங்கிட்ட தான் கேள்வி கேட்கறீங்க, இந்த கொட்டையை காட்டுங்க, தயவு செய்து காட்டுங்க. தேர்தல் ஆணையத்துக்கு போகட்டும். நாங்க ஏற்கனவே எங்களுடைய மாவட்ட செயலர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட கொடுத்திருக்காரு, காவல்துறையிட்ட கொடுத்திருக்காரு. அவர்கள் என்னங்கிறாங்க, தனியார் இடத்துல போட்டிருக்காங்க, அங்கெல்லாம் ஆடு மாடு அடிக்கிறாங்க. ஆடு மாடுனா மக்கள் தான் ஆடு மாடா நினைக்கிறாங்க. ஏன்னா ஆடு மாடா நினைக்கல, மக்களை ஆடு மாடா நினைக்கிற ஒரே கட்சி திமுக கட்சி தான். அதனால இந்த தேர்தலில் மக்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணிக்கும் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் என்பதை தெரிவித்து, இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணிகள் வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி. எங்களுடைய கூட்டணியின் சார்பாக அறிவிக்கப்பட்ட 224 தொகுதியிலும் கடுமையாக பாடுபடுவோம். எங்களுடைய கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகள், தலைவர்கள், தொண்டர்கள் இரவென்றும் பகலென்றும் பாராமல் எறும்பை போல, தேனீக்கிளை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு மக்களை சந்தித்து, வாக்காளரை சந்தித்து, எங்களுக்கு அதிகமான வாக்குகள் எங்களுடைய வேட்பாளர் கிடைப்பதற்கான பிரச்சாரத்தை மேற்கொள்வார் என்பதை நேரத்தில் தெரிவித்து, 5 ஆண்டுகால அவல ஆட்சி நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்வார்கள். அதேபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2012 2020 வரை பல்வேறு திட்டங்களை தமிழகத்திலே செயல்படுத்துகின்றன. இந்த திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதன்மை மாநிலம் என்ற பெயர் பெற்றது அதிமுக ஆட்சியில். ஆனா திமுக ஆட்சியில கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் என்ற பெயர் பெற்றது திமுக. இதெல்லாம் நாங்கள் மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லுவோம். சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. பாலியல் கொடுமை நடக்காத நாளே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கிறது. அதே போல மத்திய அரசிடம் பல்வேறு திட்டங்கள் தமிழகத்துக்கு வந்திருக்கிறது. மெட்ரோ ரயில் திட்டம் ஒரே நேரத்தில் 63 கோடி ரூபாய் அடிக்கல் நாட்டப்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் இங்கே அடிக்கல் நாட்டினார். அதோட பல சாலைகள், தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படுகின்றன. அதேபோல விமான போக்குவரத்துக்காக இன்றைக்கு அதனுடைய கட்டமைப்பு எல்லாம் விரிவுபடுத்தப்படுகிறது. புதிய விமான நிலையங்கள் பாத்தீங்கன்னா தூத்துக்குடி திறந்திருக்கிறாங்க, திருச்சி திறந்திருக்கிறாங்க. என்ன பல விமான நிலையங்கள் நிலம் எடுத்து கொடுத்திருந்தா வேகமா செஞ்சிருப்பாங்க. அதே ரயில்வே பாதைகளுக்கு இந்த அரசு மெத்தன போக்கின் காரணமாக முறையாக நிலம் எடுத்து கொடுக்காத காரணத்தினால் அவர் ஒதுக்கப்படுகிற நிதியோடு முழுமையாக செயல்பட முடியாத ஒரு அவலநிலை இருக்கின்றது. மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசிலிருந்து கிடைக்கின்ற திட்டங்கள் முழுமையாக அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்ற செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவித்து, மத்திய அரசு மாநில அரசு இணைந்து செயல்பட்டால் தான் மக்களுக்கு தேவையான நன்மைகள் செய்ய முடியும். அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய கூட்டணி எல்லாம் அமைந்திருக்கு என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து, வருகின்ற ஊடகங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
ஒரு வார்த்தை சொல்லிட்டு வரேன். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். எங்கள் கூட்டணி மெகா கூட்டணி, எங்கள் கூட்டணி சுமூகமான முறையிலே முடிவு செய்து வெற்றி கூட்டணியாக அறிவித்திருக்கின்றார் முன்னாள் முதலமைச்சர், கூட்டணியின் தலைவர் மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இந்த கூட்டணி உருவாக்கிய காரணம், இந்த மோசமான திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், தமிழ்நாட்டை திவாலாக்கிய திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல், பெண் குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமான முறையிலே கொலை செய்கின்ற ஒரு சூழல், இளைஞர்களுக்கு வேலை இல்லை, மது கஞ்சா போன்ற அத்துணை போதை பொருட்கள் கிராமந்தோறும் விற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த திமுகவை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த கூட்டணியில் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த கூட்டணி தலைமையிலிருந்து கிளை வரைக்கும் ஒருங்கிணைப்பு மிக சிறந்த முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம். குறைந்தது 200 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் இந்த திமுகவை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டார்கள். குறிப்பாக பெண்கள், பெற்றோர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் போன்ற அனைத்து மக்களும் மிகுந்த கோபத்தில் இருக்கின்ற இந்த சூழலில் எங்கள் கூட்டணிக்கு நிச்சயமாக வெற்றி கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெறுகின்றோம். நன்றி. தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுகின்றார்கள் என்பது தொடர்பான விவரங்களை தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட 27 தொகுதிகள் தொடர்பான விவரங்களையும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 18 தொகுதிகள், அதேபோன்று அமமுக போட்டியிடும் 11 தொகுதிகள் மற்றும் கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய மற்ற தொகுதிகளின் விவரங்களையும் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில் 27 தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கடந்த முறை பாஜக போட்டியிட்ட முக்கியமான தொகுதிகளை இந்த முறை அதிமுக தன்வசம் வைத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் திருநெல்வேலி தொகுதி மற்றும் கோவை சில தொகுதிகள் என்பது தற்போது அதிமுக வசம் இருக்கக்கூடிய நிலையில் பாஜக போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வைத்துக் கொண்டிருக்கிறது அதிமுக. வானதி ஸ்ரீனிவாசன் தொகுதி மாறுகிறாரா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நேற்று முன்தினம் தொகுதி பங்கீடு என்பது நிறைவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது கட்சிகளுக்கான தொகுதி விவரங்கள் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பாஜக போட்டியிடக்கூடிய 27 தொகுதிகளினுடைய விவரங்கள் மற்றும் பாமகவின் 18 தொகுதிகள் விவரங்களை தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். கூட்டணி கட்சி தலைவர்கள் கூட்டாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பாஜக 27 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய விவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மயிலாப்பூர், தளி, மொடக்குறிச்சி, உதகமண்டலம், அவினாசி தனி, திருப்பூர் தெற்கு, கோவை வடக்கு, கந்தர்வக்கோட்டை தனி தொகுதி, புதுக்கோட்டை, திருப்பத்தூர், மதுரை தெற்கு, சாத்தூர், திருச்செந்தூர், வாசுதேவநல்லூர் தனி, ராதாபுரம், நாகர்கோவில், விளவங்கோடு, ஆவடி, திருவண்ணாமலை, தஞ்சாவூர், திருவாரூர், அறந்தாங்கி, மானாமதுரை தனி மற்றும்